அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபாமினிசார் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு அதிரடியான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இத்தினோண்டு தாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். இது பேச்சுலர் சிக்கன் கூட சொல்லுவாங்க. ஒரு பேன் எடுத்து வச்சாச்சுங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ் பற்ற வைக்காமல் ஃபஸ்ட்டு இதெல்லாமே போட்டுடுறோங்க. என்னென்ன தேவையோ எல்லாமே போடுறோம். போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு சமைக்க போகிறோம். நான் இஞ்சி அரைச்சது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பூண்டு அரைச்சது 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், பூண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 5 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். 1 2 3 4 5 ஸ்பூன் சின்ன வெங்காய பேஸ்ட்டு. நல்லா பேஸ்ட்டு பண்ணி ஃபைனாக நல்லா பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. சில்லி சிக்கன் பவுடர் நம்ம கடையில் ரெடிமேடாக கிடைக்கும் பார்த்தீங்களா, சில்லி சிக்கன் பவுடர். அது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது 1/2 கிலோ சிக்கன் நம்ம செய்கிறோம் இந்த கிரேவி, அதனால் இந்த அளவு. இதே நீங்கள் 1 கிலோ செய்கிறீங்க அப்படின்னா இதையே டபுளாக பண்ணிக்கிங்க. 1 ஸ்பூன் குருமிளகு பொடி, சீரகம் 1/2 ஸ்பூன், அதுவும் பொடி தான். எல்லாமே பொடி பண்ணி வச்சுருக்கோம் பொடிங்களை மசாலாலாம். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரே ஒரு தக்காளி, அதை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் அதில் போட்டாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சின்னதாக அதில் பாதி கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்றேன். தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன் நான், ஜாஸ்தி இல்லை. ஏன்னா நம்ம செய்கிறது 1/2 கிலோ சிக்கன். ஜாஸ்தி உப்பு போட்டிங்கன்னா உப்பாயிரும். கொஞ்சமாக போட்டுக்குங்க, தேவைப்பட்டால் திரும்பி போட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்களாம். இந்த சிக்கன் செய்ய ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் தான், நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம செய்கிறோம். இதில் ஜாஸ்தி செலவுகள் கிடையாது. நல்லா கலந்து விடுங்க. மசாலா அடி பிடிக்காமல் இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மசாலாவுக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போது இது மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா 3 தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் அதில் போட்டுடலாம். சிக்கன் போட்டதுமே கலக்கி விட்டுருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா சிக்கன் மேலே போட்டதும் மசாலா கீழே இருக்கும். உடனே நீங்கள் கலந்து விட்டுருங்க சிக்கன் போட்டதுமே. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஆனால் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும், எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும்.
சிம்மில் வச்சுக்குங்க. அப்பப்போ ஸ்பீடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி வச்சு அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே சிக்கன்லேருந்து வெளியில் வந்து அதெல்லாம் சுண்டி இப்போ எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் சிக்கன் வந்து இப்போ ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு கிரேவி நம்மளுக்கு. நம்ம இப்போது ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் வந்து ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1/4 கிளாஸ் எடுத்து வச்சுட்டேன் போதும். இது ஃபுல்லாக ஊற்றணுங்கிறதுல உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஒரு 100 ml 150 mlக்குள்ளே தண்ணி ஊற்றினா போதும், ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். இப்போது சிக்கன் சூடாகட்டும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி ஏன் ஊற்றிருக்கோம்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இது நல்லா வேகட்டும். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டி வற்றி அந்த கிரேவி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம இது சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விடலாம். நான் இப்போ மூடி வைக்கிறேங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேன். ஆனால் நான் மூடி வச்சு அப்படியே விடலை. இடையில 2-3 தடவை நான் கலக்கி விட்டுட்டேன். நீங்களும் அப்பப்போ இடையில எடுத்து கலக்கி கலக்கி விட்டுட்டு மூடி வைங்க. அந்த இருக்கிற தண்ணி வந்து நல்லா வற்றணும். ஏன்னா இது வந்துட்டு நம்ம வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான். இது கிரேவி கிடையாது. அதாவது செமி கிரேவின்னு சொல்லுவாங்க. லைட்டாக தான் கிரேவி இருக்கும். சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் இது கிரேவியில் இது செமி கிரேவி. பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றுனதும் இந்த மாதிரி ஆயிரும். நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நம்ம அதிரடியான சிக்கன் கிரேவி ரெடி. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுறலாம். ஃபைனல் டச். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம நிறையா கிரேவி நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். நீங்கள் எல்லா விதமும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.